வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மோர் குழம்பு செய்கிறதுக்கு புழுங்கலரிசி 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், இது மூணையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 சில் தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மையாக விழுதாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நமக்கு இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இனி 1 கப்பு கட்டி தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிக்காத தயிராக இருக்கணும். இதை நல்லா தண்ணி கலந்து நம்ம மோராக்கிக்கிடலாம். மோராக்கிறதுக்கு தண்ணி விட்டு நல்லா கடைஞ்சோம்னா மேலே நுரை கட்டிக்கிட்டு வரும். அந்த நுரையெல்லாம் ஸ்கிப் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு மோர் ரெடி. இனி இந்த மோரில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம். இது ரெண்டையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் இதோடு சேர்த்துக்கிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இனி ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிடலாம். உளுந்தம்பருப்பு செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறம் 1 இல்லைன்னா 2 வத்தலை நல்லா கிள்ளி போட்டுக்கிடலாம். இனி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கருகாமல் நம்ம அடித்து வச்சுருக்கிற மோரை இதோட கலந்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா நுரக்கட்டி வரும். நுரக்கட்டி வர நேரத்தில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டியது தான். இப்போ மோர் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை வேக வச்சு இதில் சேர்த்தும் செய்யலாம். இல்லாட்டினா வெண்டைக்காயை பொடியாக நறுக்கி எண்ணெயில் வதக்கிட்டு அதையும் இதோடு சேர்த்து நம்ம செய்யலாம். இப்போ நான் கொத்தமல்லி தூவி இறக்கிடுறேன். இனி மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.